எடப்பாடி பழனிசாமி அவர்கள பத்தி ரொம்ப கொச்சையா இப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் பேசியிருக்காங்க. அந்த ஒரு பிரஸ் மீட் இணையதளத்தில செம வைரலா ட்ரெண்ட் ஆயிக்கொண்டு இருக்கு. இத பத்தி ரொம்ப டீட்டெயிலா தான் பேசப் போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா தான் இருக்கப் போகிறது. அதாவது கடந்த ஒரு 2 வருஷமா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு திமுக ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்துக் கொண்டு இருந்தது. இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் பயங்கரமா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. டிவிகேவுக்கு எகெயின்ஸ்டா பேசியிருந்தாங்க. ஆனா இப்ப டிவிகே ஆட்சிக்கு வந்துட்டா அப்புறமா அதிமுகவுக்கு எகெயின்ஸ்டா சவுக்கு சங்கர் பேசியிருக்காங்க. அதுல எடப்பாடி பழனிசாமியை பத்தி பேசினது இனிமே இணையதளத்துல செம வைரலா ட்ரெண்ட் ஆயிக்கொண்டு இருக்கு. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா தான் பேச போகிறோம். அதாவது ஆல்ரெடி சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக இப்போ தனித்து விடப்பட்ட கட்சியா இருக்கு அப்படின்னு சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து அதிமுக பத்தி கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ அதிமுகவை தமிழக வெற்றி கழகம் அழித்து விடுமா, அழித்து விட்டதா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவை தமிழக வெற்றி கழகம் அளிக்கவில்லை. ஸோ எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவை அழித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதிமுக ஆல்ரெடி பலவீனமாக போய்கொண்டு இருக்கு. ஒற்றுமை இல்லாததால் இன்னுமே அதிமுக பலவீனமாக போய்கொண்டே இருக்கும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அடுத்தடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ எடப்பாடி அவர்கள், அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் சொன்ன விஷயம் கரெக்ட்னு சொல்லி சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட்டும் அதிகரித்து கொண்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா விஷயம் தக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.